என்னங்க இது ஆபரேஷன் முடிச்சுட்டு இப்படி வடியாருங்க தையல் விட்டு போங்க. தையல் போட்டாதானே விட்டு போறதுக்கு. நீயும் உங்க அத்தானும் சரி பண்ணி எனக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ண நினைச்சீங்களா? நான் மாட்டுவனா? அப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இல்லையே, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ, கொஞ்சம் சத்தம் போடாம தான் இருங்களே. அப்பா, தவளையில அரிசி குறையிற ஒளிய என் வயிறு மட்டும் என்னைக்கு குறைஞ்ச பாடில்ல. திருவிழா கூட்டம் மாதிரி வீடு நிறைய பிள்ளைங்க. வலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு தலையத்தான் என்னன்னு போல இருக்கு. அப்பாப்பா, அம்மா கொலை கொதிக்குது, அரிசி கொடு. வாடி, நான் பெத்த மகளே. ஏண்டி, நான் உனக்கு என்ன கற்பகம்னு பேர் வச்சேன்னா இல்ல கர்ப்பம்னு பேர் வச்சேனா? என்னம்மா நீயே கிண்டல் பண்ற? அது சரி, நீ ஓம் பிரசவத்துக்காக வந்த, ஏன் பிரசவத்தை வெக்கமா தான் இருக்கு. நான் மட்டும் வெக்கப்பட்டு என்ன பண்றது? உங்க அப்பன் முன்ன வெக்கப்படணும். உட்கார், ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி பத்தியம்மா என்ன சாப்பிடலாம் பேசிக்கலாம். கீழே விழுந்து ஒரு மாசம் ஆகல, அவங்க அப்பனாட்டமே பிட்டாரியாட்டம் கட்டு. என்ன போட்டு ஏண்டா அப்படி உழுக்குறீங்க? நான் புளியா மரமா? ஆமா, இதுல என் பசங்களை தவிர பள்ளிக்கூட பசங்க வேற இருக்காங்களா? இல்லப்பா, இதுல அக்கா பசங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நான் பெத்தது பத்தாதுன்னு இதுங்க வேற சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி சரி, ஒத்துங்க. வானர பசங்களா, உங்க அம்மாவுக்குன்னு 2 பாக்கெட் விட்டமின் பிஸ்கெட் வாங்கி வந்தனே, அவ வயிற்றுல குழந்தைய தவிர வேற ஒண்ணுமே தங்காதே. இப்படி பண்ணிட்டீங்களே, உள்ளாடி கூட அதெல்லாம் ஏன் வயிற்றுல ஆச்சுடா. சந்தான லட்சுமி அண்ணா, கண்ணு உனக்காக ஒரு கடையில சொல்லி வச்சு 2 பாக்கெட் வைட்டமின் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பனாதி பசங்க பிச்சு பெனாரி எல்லாத்தையும் தூளாக்கிடுச்சு. கொஞ்சம் மீதி இருந்தது, நானும் பூந்து விளையாடி கொண்டு வந்து சாப்பிடுறாங்கன்னு. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இந்த பூலோகத்துக்கு நான் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆமா, என் கொட்டல உருவுறது. ஆமா, வருஷத்துக்கு புதுசு புதுசா கேலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து எடுத்துன்னு இருக்கானே உன் புருஷன். ஆபீஸ்க்கே போறது இல்லையா? அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன கலைச்சவனாங்கிறாரு. அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம், அங்கத்தினர்களை சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. ஜபார், இப்ப பிறக்க போற புள்ள ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேரை வச்சு இதோட முடிச்சுங்க. சரிப்பா. மாளிகா, அம்மா கீதா, அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா. அப்பா, உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாமா, இவங்கதான் எங்க அப்பா. ஓ, இவங்க எல்லாம் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? பட்டத்துக்கு தான் புதுசா வர்றாங்களா? முன்ன ஏதோ கட்சி மாநாடுன்னு சொல்லி எங்க குடும்பத்தோட ஒரு லாரி ஏற்றின்னு வந்துட்டாங்களே. அப்படின்னா நீங்க கட்சிக்காரன்னு சொல்லுங்க. நல்லா காட்டி, நான் அடியாளா இருந்த அரசியலுக்கு வந்தவனாச்சே. ஏதோ எதிர்பார்க்காம என் கட்சி தோத்து போச்சேன்னு சொல்லி என் பெரிய புள்ளாண்டாங்கிறான மாணிக்கம் கைத செல்லாம் போட எனக்கு இல்லடா, சம்மதிக்கு போட இவனை எதிர்கட்சியில கொண்டு போய என்ன சொல்ற மெம்பர் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த கிரான சின்ன பையன் ரைட்டு கண்ட. ஓ, அவர் இன்னொரு கட்சியில இருக்காரா? சும்மா மைண்ட் செட் போட்டுன்னு இருக்கான். அப்படி கூட்டம் கேட்டு 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 அவனால ஒரு நாளைக்கு மீட்டிங்ல ஏறி பேசி பெரிய ஆள் ஆட மாட்டானா? சோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்க ஃபேமிலி உண்டு. ஐயா, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆனது அவ அதிர்ஷ்டம். கவர்மெண்ட் கிடைச்சா மாதிரி அச்சான்னா தெரியுமா, பல்லா ஓடிச்சிடுவேன். நீ சாராய கடையில சாக்கனா வச்சிருந்த உன்ன ஒரு நாள் ஏதோ அமாவாசை ஆச்சுன்னு கொஞ்சம் அதிக போதையில வந்து தாலியை கட்டா இம்மா பேச பேசுறேன், இவரை கட்டிடுவேன்.
கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானே நடக்கும். உங்க மருமகன் வருவாரு, அவர்கிட்ட பேசுங்க. அப்பா மாப்பிள்ள மாப்பிள்ள என்னங்க, எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க. வணக்கம் பாபா, வாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா தங்கி இருந்துட்டு போங்க.